வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 19. நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி என்னோடய காசை எந்தெந்த ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் வாரன் பஃபெட் அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, நான் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றதை நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் இந்த கம்பெனியில் என்னை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தக்கூடாது, இது 2 தான் உங்ககிட்ட நான் வைக்கிற கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை காட்டிலும் இவர் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். அதனால் அவர் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டாரு. சப்போஸ் அவர் வாங்குகிற ஷேர் மற்ற ஆட்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வேணும்னே அந்த ஷேரோட ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அவர் வாங்காத ஷேரோட ப்ரைஸ்லாம் மேலே ஏற்றி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் இவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, இதில் இத்தனை பேருக்கு லாபம் ஈட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த இயரில் இன்னும் 2 பேர் புதுசாக மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ண சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போது அவர் மொத்தமாக ஹேண்டில் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா $3,00,000. அவர் அந்த பீரியட்லேயே அந்த $3,00,000 தனியாக சிங்கிள் மேனாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டில் அவரோட பிஸ்னஸ் ரொம்ப வெற்றிகரமாக, ரொம்ப சிறப்பாக, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. வாரன் பஃபெட்டோட பிரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்கும் அப்படின்னா, எள்ளுன்னு சொன்னால் எண்ணெயாக வந்து நின்றுடுமா, அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்குமா. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுவாராம். ஒரு வெற்றியாளன் வித்தியாசமான வேலையை செய்வதில்லையாம், ஆனால் மற்றவர்கள் செய்யும் அதே வேலையை ரொம்ப வித்தியாசமாக செய்கிறவன் தான் வெற்றியாளனாக வர முடியும். இதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் வாரன் பஃபெட் ரொம்ப வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமாக வேலை செஞ்சு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஈட்டி கொடுத்தாரு. நாள் கழித்து வாரன் பஃபெட்டை மீட் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கிரஹாம் நியூமேன் கம்பெனிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வராரு. அவர் கூட பேசிக்கிட்டே காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் ப்ளூ ஈகிள் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதோட புழக்கங்களை கூடிய விரைவில் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்படுறாரு. அதை கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் காரில் போகிற வழியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் நிறுத்தி எங்கெல்லாம் அந்த ப்ளூ ஈகிள் ஸ்டாம்ப் கிடைக்குதோ எவ்வளோ கிடைச்சாலும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே போகிறாங்க. $12,000 இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கையில் கிடைச்ச எல்லா ஸ்டாம்பும் வாங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஸ்டாம்ப்பு கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஹாபியாக வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இதை கேள்விப்பட்டு வாரன் பஃபெட் கிட்ட வந்து பல மடங்கு காசை கொடுத்து அந்த ஸ்டாம்பை வாங்கியிருக்காங்க. அப்போது வாரன் பஃபெட் நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருக்காரு. வாரன் பஃபெட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியில் இந்த ஸ்டாம்ப் விஷயம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு தான். ஆனால் இதில் நம்ம ரொம்ப உத்து நோக்கி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நீண்ட நாள் நண்பனை பார்த்து பேசும்போது நிறைய ஸ்வீட் மெமரிஸை ஷேர் பண்ணிப்போம். இல்லை இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுவோம், ஃபேமிலியை பற்றி கேட்போம். இதெல்லாம் தாண்டி நிறைய ஸ்வீட் நத்திங்ஸும் பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசுகிற சமயத்தில் வந்த கான்வர்சேஷன் தான் அந்த ஸ்டாம்ப் விஷயம். அந்த ஸ்டாம்ப் விஷயத்தை அவர் சாதாரணமாக கடந்து போகாமல் அதில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து ஆன் த ஸ்பாட்டில் முடிவு பண்ணி போகிற வழியில் இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நின்று ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்க கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட அப்போ இல்லை. இப்போ நம்ம நினச்ச நேரத்துக்கு கால் பண்ணி பேசலாம், வெளியே போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்திருக்கு. லெட்டர் தான் போடணும். அப்படிங்கிற சமயத்தில் ஒரு நண்பன் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறாருனா அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்துருக்காரு அப்படின்னா அவர் 100% பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க இருந்திருக்காரு. இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பிஸ்னஸும் அவர் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத அடுத்த சீரீஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.